ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் போனாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு வச்சு திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா தான். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வச்சோன்னு ஈஸியாக கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் தான். இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு இந்த மாதிரி மிக்சர் வச்சு சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து 250 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா வந்து 2லேருந்து 3 வாட்டி கழுவிட்டு 1க்கு 3 கப்பு தண்ணி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா குழைய வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருந்தாலே அரைக்காமையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம அல்வா பதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஆறின பேருக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு செகண்ட் இதையும் இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டு, 250 கிராம் அளவுக்கு சுகரு, நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு, அது கூடவே அரிசி மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், குங்குமப்பூ கொஞ்சமாக, ஏலக்காய் பொடி தேவையான அளவு, முந்திரி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். குங்குமப்பூ ஆப்ஷன் தான். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அரிசி மாவும் மைதா மாவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங்காக தான். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வச்சுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஒன்று சேர வந்து மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலரும் போது நல்லா கேஸை வந்து ஸ்லிம்மில் வச்சுருங்க. இப்போ வந்து ஃபுட் கலர் நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபுட் கலர் வேணானாலும் நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்துப்போம். இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூளையும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சர்க்கரை போட்டோடனே நல்லா இலக ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா சர்க்கரை கரைய பார்த்தீங்கன்னா நல்லா இலகி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மீதம் இருக்க நெய்யை வந்து ஒரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கலர அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு.
மிச்சம் இருக்க நெய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலர நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான அசோகா அல்வா வந்து தயாராகிடுச்சு. நம்ம வதக்க பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் வந்து நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான அசோகா அல்வா ரெடி. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளே வீட்டில் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம். பசங்களை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. டேஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி இது கூட சைடில் வந்து மிக்சர் வச்சு சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததை நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பார்க்குற என்னோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.